மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீர் வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு படிக்கிறேன். 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. 12வது வசனம். தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். 12வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. சாட்சினோடனே எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது. எல்லாருடைய மரணத்திலும் இறந்து போனவங்களை பற்றி சாட்சி சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ சண்டைக்காரியாக இருந்தாலும், எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும், குடிகார தகப்பனாக இருந்தாலும், அவர் இறந்த பிறகு என்ன சொல்லுவாங்க? நல்ல மனுஷன், நம்மளை விட்டு. அது எப்படி செத்தோடனே நல்லவங்களாயிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இருக்கும்போதும் அந்த அம்மா வந்து அழுவாங்க, ஐயோ குடிச்சிட்டு அடிக்கிறாரு, ஒரே ரகலை, தாங்க முடியல. அம்மாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஐயோ அவங்க சண்டை போட்டாங்கன்னா தெருவுக்கே தெரியும். ஆனால் உயிர் போனால் அடுத்த செகண்ட் என்னவாயிருவாங்க? நல்லவங்களாயிருவாங்க. ஆமாவா? அந்த சாட்சியை குறித்து இங்கே வேத வசனம் சொல்லப்படவில்லை. செத்தவனே எல்லாரும் ஜோ நல்லவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, அந்த சாட்சி அல்ல. வாழுகிற காலங்களில் சாட்சி, நற்சாட்சி, இதை குறித்து படிக்கும் பொழுது வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை எல்லாம் விசுவாசி, தேவ மனிதன், தேவபுத்திரன், விசுவாசியாகிய நீ. பவுல் வந்து இந்த விசுவாசின்ற வார்த்தையை ரொம்ப சொல்லுவார். ஆண்டவர் வந்து மகனே என்னுவார், என் மகனே, மகளே, என் புத்திரனே, அப்படி ஆண்டவர் சொல்வார். ஆனால் நம்மளுக்கு கிறிஸ்தவங்கன்ற பேரை யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுக்கல, நாமளும் வச்சுக்கல. முதல் நூற்றாண்டு மனிதர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு புறஜாதியார், உலகத்து மனிதர்கள் கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு 3 சீஷர்கள், அதை விட ஒரு பெரிய வட்டம் 12 சீஷர்கள், அதை விட ஒரு பெரிய வட்டம் கிறிஸ்தவர், ஆண்டவரை நம்புகிற விசுவாச கூட்டம், அதை விட பெரிய கூட்டம் யாரு? தே ஆர் நாட் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறவங்க கிடையாது. அவங்க புறமதஸ்தவர்கள். அவங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை கும்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஜீசஸை பிடிக்கும். இன்னைக்கும் உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க. அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், தெய்வம் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிற பட்சத்திலும் கூட ஐ லைக் கிரைஸ்ட், எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும், எனக்கு கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்துவ பிடிக்கும், அதுதான் சரியான பதம். எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், அவருடைய போதனைகள் பிடிக்கும், ஜீசஸ் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருந்தது. அந்த கூட்டம் கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை பார்த்து கிறிஸ்து அவர்களிலே வெளிப்பட்டதின் காரணம் அவர்கள் கொடுத்த ஒரு பெயர் தான். என்ன பெயர்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து அவர்கள் வாழ்ந்த அவர்களுக்குள்ளே அவர்கள் ஜெப வாழ்க்கையை கண்டாங்களோ இல்லையோ, வேதத்தை கண்டாங்களோ இல்லையோ, வெள்ளை ட்ரெஸ்ஸை கண்டாங்களோ இல்லையோ, உபதேசத்தை கண்டாங்களோ இல்லையோ, கிறிஸ்துவை கண்டார்கள். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட். இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிறோம், நான் கிறிஸ்டியன் நம்மளுடைய கெசட்டில் போட்டுக்கிறோம். ஆனால் மற்றவங்க நம்மளை பார்த்து அப்படி சொல்கிறாங்களா? சொல்கிறவங்க எதை வச்சு தெரியுமா சொல்லுவாங்க? ஜுவல் போடாமல் இருக்கிறத பார்த்து நீங்கள் வெந்த கோசா
என்ன கேட்பாங்க, வெந்த கோஷம் இல்லை வேகாத கோஷம் இல்லை அப்படி போ. நீங்கள் கிறிஸ்டியனா எங்க? இங்கே நேம் போர்டு இருக்குல்ல பொட்டு இல்லாமல், அதை பார்த்து அன்னைக்கு எதையும் பார்க்கவில்லை. அவர்களில் கிறிஸ்துவை கண்டார்கள், அதனால கிறிஸ்து அவர்கள் என்று உலகத்து மனிதர்கள் ஆண்டவரை நேசித்த ஃபாலோ பண்ண அந்த கூட்டத்திற்கு கொடுத்த பெயர் அது. இது எவ்வளோ பெரிய ஒரு நற்சாட்சி. ஆனால் பைபிள் நம்மளை கிறிஸ்டியன்ஸ்ன்னு கூப்பிடல, பரிசுத்தவான்கள் நம்மளை கிறிஸ்டியன்ஸ்ன்னு கூப்பிடல, பவுல் நிருபத்தில் கிறிஸ்டியன்ஸ்ன்னு நம்மளை கூப்பிடல. விசுவாச மார்க்கத்தார், விசுவாசிகள், பின்பற்றுகிறவர்கள் தான் நமக்கு பேர். ஆண்டவருக்கு பேரெல்லாம் இல்லை, நீ என் புள்ளப்பா அவ்வளோதான், அதை விட உன்னதமான பேர் எதுவுமே இல்லை. நமக்குள்ளே கிறிஸ்துவை காண்கிறதுன்றது என்ன தெரியுமா? சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்படி ஒரு சாட்சி. இங்கே ஒரு சாட்சியுள்ள ஒரு மனிதனை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. காயு என்னது? இது காயின்னு நமக்கு தெரியும், கொலகார காயின்னு தெரியும், காயுவை நமக்கு தெரியாது. நம்மளுக்கெல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் அதை நினைவில் வச்சுக்கோங்க. வருத்தத்துக்குரியது தான் அது. இந்த மெசேஜ் கடைசியில் திருப்பியும் அதை அப்படி ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க, திருப்பியும் அங்கே வருவோம். ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு சகோதரின்னு வச்சுக்கலாம். குரல் அழகாக இருக்கும், கண் அழகாக இருக்கும், அறிவாளியாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாமே அழகாக இருக்கும், நல்ல குடும்பமாக இருப்பாங்க. ஒரு கால் லேசாக தாங்கி தாங்கி வருவாங்க, கொஞ்சம் லைட்டாக சரிச்சு சரிச்சு வருவாங்க. அவங்க பேர் உங்களுக்கு தெரில, அவங்கள எப்படி அடையாளம் சொல்வீங்க? பொய் சொல்லாமல் ஓப்பனாக சொல்லணும். அழகாக இருப்பாங்களே அவங்கன்னு சொல்ல மாட்டோம், அதை தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டக். அது நம்மளுக்கும் என்ன சொன்னாலும் ஞாபகம் வராது, கொஞ்சம் கால் சரிச்சு நடப்போம். அவங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கு நம்ம அப்புறமா வரலாம். இப்போ நம்ம காயுவுக்கு வருவோம். இதை மனசில் வச்சுக்கோங்க. நான் அப்புறம் இதை சொல்லும்பொழுது நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு புரியும். ரைட்? குறையா சொல்லலை, அதை நம்ம குற்றப்படுத்தலை. நம்மளுடைய சாட்சி எப்படி வெளிப்படும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறதுக்காக நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லும்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு இறுதியில் புரியும். இப்போ நம்ம காயுவுக்கு வந்துடலாம். காயினை நமக்கு தெரியும், காயுவை நமக்கு தெரியாது. இந்த காயு யார்? யோவான் பாஸ்டர். எபேசு சபையில், கொரிந்து சபையில் அவர் பாஸ்டராக அவரை அப்பாயிண்ட் பண்ணி அவர் வேலை செஞ்சுருக்கிறார். போதகராக அங்கேருந்து விசுவாச மக்களுக்கு அவர் போதக பிதாவாக இருந்து பணியாற்றி கொண்டு இருந்திருக்கிறார். அப்பொழுது எபேசு சபை சர்ச்சுக்கு ரொம்ப க்ளோஸ் ஏரியாவில் வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த காயு. இந்த காயுவை மூப்பனாகிய காயு, மூப்பனோடனே நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்டர்ஸ் முக்கியமானவங்களை நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் பாஸ்டருக்கும் மூப்பர்னு பேர். நிருபங்கள் எழுதப்பட்ட இந்த காலத்தில், பவுலின் ஊழிய காலங்களில் மூப்பர்னா அது யாரை குறிக்கும்? பாஸ்டரை குறிக்கும். கண்காணி, கண்காணின்னா நம்ம பாஷையில் சொன்னால் வாட்ச்மேன். வாட்ச்மேனை பாஸ்டராக்க முடியுமா? வாட்ச்மேன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறவர் தான் கண்காணி. அப்போ கண்காணிக்கும் என்னதான் பேர்? பாஸ்டரை கண்காணின்னு சொல்லுவாங்க, மூப்பர்னு சொல்லுவாங்க இந்த இந்த நிருபங்களின் காலங்களில். அப்போது மூப்பனாகிய காயுன்னும் பொழுது காயு ஒரு செகண்டரி லே பாஸ்டராக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இன்னொரு பாஸ்டர் அங்கே இருந்திருக்கிறார். நான் அஃபிஷியலி அப்பாயிண்டட் பாஸ்டர் ஒருத்தர் அங்கே இருக்கிறார். நான் சொல்கிறேன், நம்ம அதுக்கு வருவோம், அந்த வார்த்தைகளுக்கு நேராய் நம்ம வருவோம். அப்போது இந்த காயு என்பவன் எபேசு சபைக்கு அருகில் இருந்தவன், பாஸ்டர், எப்பவும் சர்ச்சில் ஊழியம் செஞ்சுன்னு அவரை குறித்த நற்சாட்சிகளை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு யோவான் நிருபத்தில். லெட்டர் எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு சல்யூட்டேஷன் யாருக்கு தான் கொடுக்குறாரு? காயுவுக்கு. ஆனால் காயுவை விட முதன்மையான போதகர்களும் உடன் போதகர்களும் முக்கியமானவர்களும் அந்த சபையில் இருக்கிறாங்க. சபை சகோதரர்கள் நிறைய பேர் சர்ச்சில் யூத்தெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் the very first salutation goes to காயு. So what is the reason? அந்த காயுவினுடைய திவ்ய சுவாபங்களை ஒவ்வொன்றா பவுல் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லி அவரை வாழ்த்துறார். அந்த வாழ்த்துதல் தான் என்னது? பிரியமானவனே. இந்த வசனம் நமக்கு தெரியும், பிரியமானவனே. இன்னொன்னே நம்ம ஆரம்பிச்சிருவோம்,
உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லா கல்யாணத்துலேயும் இந்த பாட்டை பாடுவோம், எல்லா வீட்லேயும் அந்த வசனம் பெரிய போல்டு லெட்டர்ஸில் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் இது காயுவுக்கு உரைக்கப்பட்டதுன்றது நம்மள அநேகருக்கு இன்னைக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓ, காயுன்னு ஒருத்தர் இருந்தாரா, அவருக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையா இது, இஸ் இட் அப்படின்னு நம்ம நினைப்போம். நமக்கு காயுவை தெரியாது. உன் ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அது மாதிரி நீ வாழு காயு. நீ வாழ்ந்திருக்கணும், நீ ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த ஆத்துமா வாழ்கிறத குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நம்ம புரிந்தோம், மனசு நல்லா இருந்தாதான் ஆரோக்கியமான மனசு, ஆரோக்கியமான உடல். அப்போ இந்த இருதயம், நம்ம மனசு, நம்ம ஆத்துமாவை எல்லாவித காவலோட காத்து கொள்ள நம்ம பழக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வாழ்ந்திருக்க முடியும். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுனால இது நான் பெரிய விளக்கம் சொல்ல போறதில்ல. ஒரு மொபைலில் ஒருத்தவங்களை அடிக்கிறத, கொடுமைப்படுத்துறதையோ, அல்லது நமது மனசு அப்படியே விட்டு போகிற மாதிரி ஒரு காரியத்தை பார்த்தோம்னா நமக்கு மனசு என்ன ஆகிடும்? அன்றைக்கெல்லாம் சோகமாக இருக்கும். அப்படி பார்க்க தேவையா? ட்ரோல் பண்ணிட்டு போகலாம்ல. அப்படித்தான் உன் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். உனக்கு வேணான்னா வேணாம். சண்டை வாக்குவாதம் பண்ணால் மனசு கெட்டு போயிடுமா? அவாய்ட் இட். அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போயிடணும். அங்கேயே உக்காந்து அதை வளர்த்து அதிகம் பண்ணி பேசி மனசு உடைஞ்சு இந்த ஆத்துமா கெட்டு போச்சுன்னா அந்த நாளே வீணாயிடும். மனசே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆத்துமா வாழலைன்னா நானும் வாழ முடியாது. இந்த இருதயத்தை காத்து கொள்ளணும். உன் ஆத்துமா நல்லா வாழுது காயோ, அதை மாதிரி நீ வாழு. நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற வார்த்தை அது ஆவிக்குரியதற்குரிய மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் அது உகந்தது. என்னெல்லாம் உனக்கு பூமியில் வாழ தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சிலதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வாழ சொன்னார், அனுபவிக்க சொன்னார். எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது, எல்லாம் நமக்கு தகுதியாயும் இராது. அப்போ எதையதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான உறக்கம், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் மனுஷனுக்கு எவையவற்றை நியமித்திருக்கிறாரோ அவற்றை அனுபவித்து வாழ்ந்து சுகமாய் சுகித்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வாழ்த்து என்று அது வாழ்த்துறாரா? நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, உன் ஆத்மா வாழ்கிறது போல படிக்கலாம் யாராவது ஒருத்தர். 2வது வசனம், பிரியமானவனே, ஆண்டவர் இடத்துல அவர் அப்படி ஜெபிக்கிறாராம். வாழ்த்துகிறது என்பது, வேண்டுகிறது என்பது விருப்பம் தான் ஜெபம். நீங்க என்ன ஜெபம் பண்ணுவீங்க? எதை ஆசைப்படுறீங்களோ அதை தான் ஜெபம் பண்ணுவீங்க. என் பிள்ளை நல்லா படிக்கட்டும், என் மகன் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும். பிகாஸ் ஐ டிசையர், இட்ஸ் மை டிசையர். நான் அதை விரும்புகிறேன், அதை தான் நான் என்ன பண்ணுறேன்? வேண்டுகிறேன். அப்போது யோவானுடைய மனசில் இருக்கிற ஆசை என்ன? சே, இந்த காயும் மாதிரி 4 பேர் வேணும், வாழ்ந்திருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் இருப்பான், அவனுக்கு ஒரு மார்பதக்கம் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்திரநீலம், சந்திரகாந்தம், கோமேதகம், வைடூரியம், 12 விதமான கற்கள் அதில் இருக்கும். 12 கோத்திரங்களை குறிக்கிற கற்கள். இந்த ஆசாரியன் இந்த கல்லை தொட்டா, ஐயோ பெஞ்சமின் கோத்திரம் அவன் நல்லா இருக்கணும், ஐயோ யூதா கோத்திரம் அவன் ரொம்ப வாழ்ந்து சுகித்து இருக்கணும், இப்படி சொல்லுவான். இத மாதிரி போதகருடைய இருதயத்தில் இருக்கிற மனுஷர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பாஸ்டர் சொல்லுவார், மனசு வச்சா இந்த சிஸ்டர் மாதிரி ஒரு 10 பேர் இருந்தால் போதும், இவங்கள மாதிரி ஒரு 10 பேர் எனக்கு ஜெபம் பண்ணால் போதும். இந்த தம்பி உழைக்கிறான்ல, அவன் பேரை சொல்லி இவனை மாதிரி 10 பேர் இருந்தால் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அப்படி ஆசாரியனுடைய இருதயத்தில் நம்ம இருக்கிறோமா? நான் நினைக்கிறேன் இந்த காயு யோவானுடைய மனசில் அப்படி இருந்திருப்பார். ஃபஸ்ட்டு சல்யூட்டேஷன் அவருக்கு தான் யோவான் சொல்கிறாருன்னா, காயுடைய நற்சாட்சி அப்பேற்பட்டதாக இருந்தது. ஊழியக்காரனுக்கு அப்படியே வலதுகரமாக இருந்திருப்பார் போல. அதனால ஊழியக்காரன் மனசில் நினைக்கிறார், விரும்புகிறாரு. அந்த விருப்பமே ஜெபமாய், அந்த ஆசையே வேண்டுதலாய், அதுவே வாழ்த்துதலாய் அவருக்கு அமைகிறது.
அப்படி வாழ்த்திட்டு, மனசார வாழ்த்திட்டு அவர் சொல்றாரு என்னன்னா, அவன் இந்த காயுவினுடைய ஒரு நல்ல குணமா சொல்லி சொல்லி, நீ இப்படிப்பட்ட வேண்டாம், நீ அப்படிப்பட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு நற்சாட்சி. அந்த வசனங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு வாசித்தேன். சாட்சி, நற்சாட்சி, சாட்சி, நற்சாட்சி, திரும்ப திரும்ப திரும்ப. நான் ஆண்டவருடைய பிள்ளைகளை கேட்கிறேன், சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவாதத்தை நம்ம வச்சிருக்கிறோமா? ஜெபிக்கணுன்ற கான்சியஸ் நமக்கு இருக்கு. ஐயோ ஜோம் பண்ணும். இன்னைக்கு ஜெபிக்கிறோம், ஒரு கஷ்டம் வந்தால் ஐயோ இன்னைக்கு நான் ஜோம் பண்ணாதனால தான் இப்படி ஆச்சு, இன்னைக்கு நான் பைபிள் படிக்காதனால தான் இப்படி ஆச்சு. காலையில் எழுந்து பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணிட்டா நமக்கு ஒரு திருப்தி. அப்பா இந்த நாளில் நான் வரவே இருக்கிறேன். அந்த அளவு ஜாக்கிரதை. என் சாட்சியை நான் காத்துக்கொள்ளணும்னு நமக்கு இருக்குதா? சாட்சியை காத்துக்கொள்வது என்பது என்ன? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், 9 மணி நேரம் அரட்டை அடிக்கிறோம். ஜெபிக்கிறவன் பேர் வருமா? அரட்டை அடிக்கிறவன் பேர் வருமா? அரட்டை அடிக்கிறவன் தான் பேர் வரும் கட்டாயமா. அவ்வளோ ஜெபிச்சு சல்லுன்னு எரிஞ்சு விழுந்துட்டோம்னா அவ்வளோ நேரம் ஜெபம்லாம் மறைக்கப்பட்டு போயிடும். அந்த 1 நிமிஷம் எரிச்சல் பட்டம் பார்த்தீங்களா, அதுதான் நிற்கும். அழகான சகோதரி கால் ஊனுன்னு நமக்கு சொல்கிறோம்ல, அது எல்லாத்தையும் விட்டுட்டோம்ல. குரல் அழகாக இருக்கு, ரொம்ப நல்லவங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அது ஒன்று சொல்கிறோம்ல, அது மாதிரி வந்து நின்றும். அவ்வளோ நேரம் ஜெபிச்சுட்டு சல்லுன்னு விழுந்தோம்னா அதுதான் வந்து நிற்கும். உங்கள் ஜெப வாழ்க்கை எல்லாம் மறைக்கப்பட்டு போய்விடும். அப்போ ஏன் அந்த 1 நிமிஷம் நம்ம சமாதானத்தை இழக்கிறோம்னா, சாட்சியை காத்துக்கணுன்ற ஜாக்கிரதையை அங்கே நம்ம இழக்கிறோம். ஒரு ஃபாரின்ல ஒரு பாஸ்டர்மா ஒரு காரியத்தை சொன்னாங்க. விளையாட்டான காரியம், ஆனால் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நம்மளுக்கும் அந்த அனுபவம் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. நான் சொல்லும் போது நீங்கள் எல்லாம் சிரிப்பீங்க பாருங்கள். ஒரு சிஸ்டர் வந்து கார் ஓட்டிட்டு ஷாப்பிங் போயிட்டு எல்லாத்தையும் காரில் போட்டுட்டு, சாரி அவங்க கடைக்குள்ளே போகிறாங்க. இப்போ தான் இனிமேல் தான் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்க் பண்ணுறதுக்கு அவங்க ரிவர்ஸ் எடுக்கிற நேரம் இன்னொருத்தவங்க வந்து வண்டியை நிறுத்திட்டாங்க. இந்த சிஸ்டருக்கு சரியான கோவம். நான் பார்க் பண்ணுறதுக்கு தானே ரிவர்ஸ் எடுத்தேன், அதுக்குள்ளே வண்டியை நிறுத்தினா என்ன அர்த்தம்? நகருங்க. உடனே அந்த பார்க் பண்ண அவங்க வந்து கையை காமிச்சு, இட்ஸ் ஓகே ஃபைன், நான் போய் நிறுத்திக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க ரிவர்ஸ் எடுத்துட்டாங்க. இவங்க போய் நிறுத்திட்டாங்க. யார்? சண்டை போட்டவங்க போய் நிறுத்திட்டாங்க. அவங்க நிறுத்துகிற இடத்துல போய் நம்ம இப்படி போயிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த இவங்க மன்னிப்பு கேட்குறதுக்காக வர்றாங்க. யார்? திட்டினவங்கள்ட்ட. சாரி நீங்கள் வர்றது தெரியாமல் நான் பார்க் பண்ணிட்டேன். இவங்க திரும்பி இப்படி பார்த்தா அவங்க சர்ச்சு பாஸ்டர்மா, அது மூஞ்சியை பார்க்காம சண்டை போட்டு திட்டாங்க. அப்படி முந்திரி கொட்டை மாதிரி வந்து நீங்கள் நிறுத்தலாம் அப்படின்னு திட்டாங்க. அவங்க சாரி கேட்க வர்றாங்க. பாஸ்டர்மான்னு தெரில, இவங்க விசுவாசி. இட்ஸ் ஓகேன்ட்டு திரும்பி பார்த்தா பாஸ்டர்மா. எப்படி இருக்கும்? ஐயோ பாஸ்டர்மா நான் இப்போ போயிடுறேன், நீங்கள் வேணா வந்து நிறுத்திக்கோங்க, சாரி. அவங்க ஒன்றும் நினைக்கல, சிரிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு முதலையே அது பாஸ்டர்மான்னு தெரிஞ்சிருந்தா சண்டை போட்டிருப்பாங்களா? பஸ்ஸில் யாராவது நம்ம காலை மிதிச்சிடட்டும், இவ்வளோ பெரிய ஹீல்ஸை போட்டுன்னு மாடு மாதிரி மிதிக்கிறீங்களே, கோபம் வரும். தள்ளுங்க. இப்படி இடிச்சா என்ன பண்ணுறது? செருப்பை யாராவது மாற்றி போட்டுட்டோம். ஒரு செகண்டில் நம்மளுடைய அந்த பேஷன்ஸை நம்ம இழந்துடுறோம். ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோ நேரம் ஜெபிச்ச ஜெபம், நம்ம போட்டிருக்கிற வெள்ளை வஸ்திரம், நம்ம அவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவர் ஆராதிச்ச ஆராதனை எல்லாம் எவ்வளோ முக்கியமோ, சாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவ்வளோ முக்கியம். ஏன் தெரியுமா? அதெல்லாம் மறைக்கப்பட்டுட்டு இது வந்து முன்னாடி நின்றுடும். ஐயோ அந்த அம்மா படுற எரிச்சல், அது பண்ணுற ஜெபமும் சரி, அது எரிஞ்சு விழுகிற எரிச்சலும் சரி, நான் காதால் கேட்டிருக்கிறேன். அது எப்படி தெரியுமா? ஒரு டேங்க்கு ஃபுல்லாக தண்ணியை ரொப்பிட்டு அப்படி பைப்பை திருவி விட்ட மாதிரி ஆயிரும். பைப்பை திருவி விட்டா எதனா பிரயோஜனம் இருக்கா? திருவினா போதும், மொத்த தண்ணியும் தானாக வந்துடும். நான் யாரையும் நான் குற்றப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம், நம்ம எல்லாரும் அப்படிதான். சாட்சியினுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரும் என்னமோ சொல்லி போகிறாங்க, எனக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்படின்னு,
எனக்கு தெரியும். ஆனால் விசுவாசம் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமோ, பரிசுத்தம் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமோ, ஜெபம் எப்படி முக்கியமோ, வேத வாசிப்பு எப்படி முக்கியமோ, ஆலயம் எப்படி முக்கியமோ, அதே அளவு முக்கியத்துவம் சாட்சியுள்ள வாழ்க்கை. எனக்கு என்ன சாட்சி கொடுப்பாங்க? ஜெபிக்கிறது உண்மை, வேதம் வாசிக்கிறது உண்மை, ஆண்டவரை தேடுறது உண்மை, உன் சாட்சி எங்க அப்படின்னு நம்ம இருதயத்தை பார்த்து நம்ம கேட்டு பார்த்துருக்கோமா? காயுவை குறித்து அவங்க பாஸ்டர் சொல்ற சாட்சி எனக்கு ரொம்ப, இவ்வளோ நாள் இந்த காயுவை மறந்துட்டோமா அப்படின்னு நான் நினச்சேன். நம்ம வாசிக்கலாம், நம்ம அதனுடைய குணாதிசயங்களை நம்ம படிக்கலாம். 3வது அந்த யோவானுக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. 3வது வசனத்தை நம்ம படிக்கலாம். சகோதரர் வந்து, நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய், உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அவன் உண்மையுள்ளவன், சத்தியத்தின்படி நடக்கிறவன் அப்படின்னு சாட்சி சொன்னாங்களா? யார் சொன்னா? சகோதரர் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அவன் ரொம்ப உண்மையான மனுஷன்பா. இந்த உண்மைன்றது என்ன தெரியுமா? நான் பெனிட்டா பிரான்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சாபத்தை குறித்து, எசேக்கியா பிரான்சிஸ் ஐயாவுடைய மனைவி, அவங்க வந்து அவங்க ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவங்க. அவங்க புத்தகத்தில் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. பெண்கள் மீதான சாபத்தை பற்றி எழுதும்பொழுது, நம்ம இந்தியன்ஸுக்கு ஒரு குணம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னால் பார்த்தவொடனே ப்ரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் பேசிடுவோம், பின்னால் வந்து ஐயோ அதுவா அப்படி பேசுவோம். இதுக்கு பேர் வந்து பேக் பைட்டிங் ஆங்கிலத்தில். இந்த குணம் எதனால வந்துச்சுன்னா, சர்ப்பத்தை வணங்குகிற வணக்கம் இந்தியாவில் இருக்கு. சர்ப்பத்தினுடைய குணம் என்னன்னா, அது கடிக்கும், பின்பக்கம் கடிக்கும். பேக் பைட்டிங்ன்றதே பாம்பு கடிக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த குணம், அந்த சாபம் நம்ம தேசத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த குணம் இருக்குதான். இந்தியன்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்களாம். ஆங்கிலேயர்கள் யாரும் அப்படி பண்ணுறதில்ல. வெள்ளை இந்தியாவை தவிர வெளியே உள்ள வெளி தேசத்தவர்கள் யாருமே அப்படி பண்ணுறதில்ல. ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கள பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். இல்லாட்டி டைரெக்டாகவே சொல்லிடுவாங்களாம், நீங்கள் பேசுனது எனக்கு வருத்தம், நீங்கள் எனக்கு உங்கள் கூட பேச இஷ்டம் இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிடுவாங்களாம். அந்த முன்னால் நாடகம் ஆடிட்டு பின்னால் புரணி பேசுகிற பழக்கம் இந்தியாவை தவிர வெளியே யாருக்கும் கிடையாதுன்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அதில் எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம என்ன நினைப்போம்னா, எப்படி மூஞ்சி முடிச்சு பேசுறது? நம்ம வருத்தம் நம்மளோடையே போயிட்டோம், ரொம்ப நல்லவங்க இல்லை நம்ம, ஆமாம் நம்ம வருத்தம் நம்மளோடையே போயிட்டோம்னு மூஞ்சுக்கு முன்னாடி சிரிச்சிறது, ஹாஹான்றது, பின்னால் போய் அது உண்மை அல்ல, அது மாயமானம் என்பதை வேதம் நமக்கு காட்டுகிறது. ஒருத்தரை பிடிக்கணும் பிடிக்கலன்றது நம்மளுடைய விருப்பம். இப்போ என்ன, ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், நான் என்ன பண்ண முடியும்? அது அவங்க விருப்பம். அவங்களுக்கு என்ன பிடிச்சதான் ஆகணும்னு எந்த சட்டமும் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணுன்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் தீர்க்கதரிசியா? எனக்கு தெரியாது. அவங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அவங்களுக்கு அப்படி இருந்தால், அதுக்கேற்ற மாதிரி என்ன நான் டியூன் பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப கஷ்டம். அது எனக்கு தெரிஞ்சாதானே நான் டியூன் பண்ணிக்க முடியும். எனக்கே தெரியாது. அவங்க ஒரு மைண்ட் செட் இருக்கும். எல்லாருக்கும் என்னை பிடிச்ச ஆகணுன்ற அவசியம் இல்லை. சில பேருக்கு என்ன பிடிக்கும், சில பேருக்கு என்ன பிடிக்காது, அதை பற்றி விஷயம் அல்ல. நம்மளுக்கும் அப்படிதான். அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, நமக்கு அவங்கள பிடிக்கலன்னா என்ன பண்ண முடியும்? பேசாமல் போக வேண்டியதான். ஆனால் முன்னால் ஒரு முகத்தை காண்பித்து அவர்களுக்கு பின்பக்கமாய் ஒரு முகத்தை காண்பிக்கிறது என்பது மாய்மாலம். இப்போ காயுவை குறித்து உண்மையுள்ளவன்னா, மனசு என்னவோ அதுதான் அவன், அதுதான் உண்மை. ஒரே வார்த்தையில் மனசு என்னவோ அதுதான் அவன். வெளியே ஒன்று உள்ள ஒன்றுன்னா அது நாடகம், அது நடிப்பு. உண்மையுள்ளவன் என்பது திஸ் இஸ் வாட் ஐ ஆம். அப்படி நம்முடைய நடவடிக்கை, அந்த சாட்சி எடுக்கிறது அவ்வளோ ஒன்றும் லேஸ் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. நான் சொல்கிறேன், இந்த சுயம் எப்படா எட்டி பார்க்கலான்னு சான்ஸ் பார்த்துக்கிட்டோம், எப்போ வெளிப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள இருதயம் காயுவினுடைய இருதயம். 5வது வசனத்தை வாசிக்கலாமா? சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். சகோதரருக்கும் அந்நியருக்கும்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சகோதரர்னா கூட இருக்கிறவங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னும் பொழுது வெளியே இருந்து வந்தவங்க நீங்கள் நினச்சிக்க வேண்டாம்.
தேசாந்திரிகளாய் திரிந்து ஊழியம் செய்தவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்க எப்படின்னா பரதேசிகளை மாதிரி அங்கங்கே இந்த சன்னியாசிகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, காவி வஸ்திரம் தரிச்சுட்டு அவங்கள என்ன சொல்ல, சன்னியாசிகள் தான் எனக்கு அந்த வார்த்தை தெரியுது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வீடு எதுவுமே இருக்காது, தலையாணி வச்சு கூட படுக்க மாட்டாங்க. வஸ்திரம் யார் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு ஓரத்தில் தூங்கிட்டு மரத்தடியில் இருந்துட்டு முனிவர்கள் அவங்களாம் வாழ்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சுவிசேஷத்து நிமித்தம் அந்நியர்களாக இந்த மாதிரி பரதேசிகளாக வாழ்ந்தவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அவர்களை போஷித்தார். அப்போ காயுவினுடைய தான தர்மங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. சகோதரருக்கும் அந்த மாதிரி வருகிற அந்நியர்களையும் உபசரிக்கிற குணம். இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வந்துச்சு. நான் சின்ன பிள்ளைய எங்கள் அப்பா கூட இருக்கும்பொழுது ஒருத்தர் வருவார், வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருப்பார், அழுக்காக இருக்கும், டீசெண்டாகவே இருக்காது. கையில் ஒரு பைபிள் இருக்கும், அந்த பைபிள் அவரை விட பரிதாபமாக இருக்கும். அதை தூக்கிவார். ஒரு ஜோல்னா போய் அது அதை விட அழுக்காக இருக்கும். தலையே அவர் தோற்றத்தை பார்த்தா ச்சே பாஸ்டர் இப்படி இருந்தால் யார் மதிப்பான்ற மாதிரி இருக்கும். அவர் ஆனால் வருவார். எங்கள் அப்பா சர்ச்சில் தங்க வச்சு அவருக்கு எங்கள் அம்மாவை சாப்பாடு போட சொல்வார். அவருக்கு சபையும் கிடையாது, விசுவாசிகளும் கிடையாது, பிரசங்கம் பண்ணவும் தெரியாது, பாட்டு பாடவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, மரியாதையும் தெரியாது, ஒருத்தரை மரியாதையாக பேசணும் அப்படியும் தெரியாது. ஆனால் அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். எங்கள் அப்பா சர்ச்சில் தங்க வச்சு குளிக்க சொல்வார், எங்கள் அப்பா சட்டையை எடுத்து கொடுப்பாரு, சாப்பாடு கொடுத்து அவருக்கு காணிக்க கொடுத்து அனுப்புவார். அப்போது அவர் என்ன ஊழியம் செய்கிறாருன்னு அவருக்கு காணிக்க கொடுக்குறீங்கப்பா, நம்மளே கஷ்டப்படுறோம், அவருக்கு எதுக்குப்பா கொடுக்குறீங்கன்னு நாங்களாம் எங்கள் அப்பாட்ட போய் சண்டை போடுவோம். ஏப்பா அவர் வேற எங்களுக்கா அவர் வராமல் இருந்தால் பரவாயில்ல, அப்பா இருக்கிற காசெல்லாம் தூக்கி கொடுத்துருவாரே, அவர் வந்தால் நைஸாக பொய் சொல்லி அனுப்பிடலாமா, அவர் வீட்டுக்கு வர்றதே எங்களுக்கு கொஞ்சம் கேவலமாகவே இருக்கும். ஏன்னா பரதேசி கோலத்தில் இருப்பார், அதனால் எங்களுக்கு பிடிக்காது. நம்ம அந்த வயசுலலாம் கொஞ்சம் டிக்னிட்டி பார்ப்போம்ல, அதனால் இவர் போய் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறார், அக்கம் பக்கத்தில் யாருன்னா பார்த்துறோம் அப்படிலாம் நாங்கள் குழந்தையில நினைப்போம். ஆனால் நான் இருந்த காலம் வரைக்கும் எங்கள் அப்பா சலிக்காமல் அவருக்கு செய்வார், எங்களுக்கு அது கோபம் வரும். அப்போது நாங்கள் அப்பாட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், அவருக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கையில் எப்பவும் பைபிளை சுமக்கிறார், எப்பவும் வெள்ளை சட்டையை போட்டுக்கிறாரு, வெள்ளை பேண்ட் வேறு அவ்வளோ அழுக்கு, ஆனால் வெள்ளை சட்டை தான் போடுவார். அவருக்கு எதுவும் சபை ஊழியம் ஒன்றுமே இல்லைனாலும் தன்னை ஊழியக்காரன் அவர் சொல்லிக்கிறார், அதுக்காக அவருக்கு காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அவர் என்னது ஊழியக்காரன் தன்னை சொல்லிக்கிறார். அவர் சிகரெட் பிடிக்கல, ஒன்றும் பண்ணலை, ஊழியமும் செய்யலை, ஒன்றுமே செய்யலை, தன்னை ஊழியக்காரன் சொல்லி கொள்ளுகிற ஒரே காரணத்திற்காக சாதாரண உலகத்து மனிதன் எங்கள் அப்பா, அவருக்கு உலகத்து மனுஷன்னா ஊழியக்காரர் தான், ஆண்டவர் அல்லன்னு சொல்ல வரேன். ஆண்டவர் அல்லாத ஒரு மனிதன் அவருக்கு ஒன்றை கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா ஆண்டவர் எவ்வளோ தயாளமாக இருப்பார். அவருக்கு ஒரு வியாதியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் பார்த்த காலம் வரைக்கும் நல்ல கொழுக்கு முழுக்குன்னு தான் சுற்றி இருந்தார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாருன்னு நான் நம்புகிறேன். பைபிளை தூக்குன ஒரே காரணத்துக்காகவா, இல்லை தன்னை ஊழியக்காரன் சொல்லிக்கொண்ட ஒரு காரணத்துக்காகவா தெரியலை. அந்நியர்களை உபசரிக்கிற அந்த உபசரிப்பை நான் சொல்கிறேன். ஏன் எங்கள் அப்பா செஞ்சார்? இந்த ஒரு காரணம், அவர் பைபிளை தூக்குறாருன்ற ஒரு காரணம், வெள்ளச்சட்டை போட்டு தன்னை பாஸ்ட்னு சொல்லிக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு நான் எங்கள் அப்பா கூட இருந்த காலம் வரை எங்கள் அப்பா அவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டே இருந்தார். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், காயுவுக்கு இந்த குணம் இருந்தது. அவரிடத்துல வருகிற ஊழியக்காரர்களுக்கு அவர் அப்படி செய்கிறார். இங்கே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நன்மை செய்கிறவன் நீ தீமையா, 11வது வசனம், நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் காணவில்லை. நான் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது, நம்ம ஒருத்தருக்கு செய்யும் பொழுது அதில் நமக்கு ஒன்று வரும்ன்ற எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு இல்லையா. உனக்கு 101 ரூபா மொய் எழுதுனா நீ எனக்கு 201 ரூபா மொய் எழுதணும், நோட்டில் எழுதி வச்சு எடு. அப்போ இந்த நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிற இந்த மனிதன் கைமாறு கருதுவதில்லை. சகோதரர்களுக்கும் அந்நியர்களுக்கும் ஆண்டவர் பேரை சொல்லுகிறவங்களுக்கும் ஏழைக்கும்
திக்கற்றவனுக்கும் உதவி செய்கிறவன் கைமாறு கருதுவதில்லை, அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தேவன் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் உருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அந்த எல்லாருக்கும் இருக்கிற லிஸ்ட்டில் அவங்க கடவுளுக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலை. ஆண்டவர் தான் கொடுக்குறார். அப்போ நான் தேவனால் உண்டாயிருக்கிறவன் எனக்கு கைமாறு வரணும்னு நினச்சி நான் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் தசமபாகம் கொடுக்குறோம்? ஆண்டவர் கொடுத்தாதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன் காணிக்க கொடுக்குறோம்? 10 மடங்கு உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப தருவார்னு பாஸ்டர் ஜெபம் பண்ணுறார். ஏன் ஆராதிக்கிறோம்? நிறைய நன்மை செஞ்சோம், அதனால் நன்றி, நல்ல நன்மை ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொண்டோம், அதனால் நன்றி சொல்கிறோம். எல்லாத்துலேயும் ஒரு கிவிங் அண்ட் டேக்கிங் பாலிசி நமக்கு இருக்குது. ஆனால் ஒன்றுமே எதிர்பார்க்காம கொடுக்கறது ஆண்டவருடைய குணம். எனக்கு பதில் வரும், நோ எக்ஸ்பெக்டேஷன். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான்னா அவன் தேவனை போல மனசு அவனுக்கு. அவன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். ஜஸ்ட் கிவிங் வாட் ஐ ஹேவ். அப்படி ஒரு குணம் இங்கே காயுவுக்கு. இங்கே யோவான் அவரை வாழ்த்தி சொல்கிறாரு, நீ அப்படியே இருடா, நீ அப்படியே இரு. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், அவன் நன்மை தான் செய்வான். ஏழைக்கு இறங்குவான், சகோதரருக்கு கொடுப்பான், அந்நியருக்கு கொடுப்பான், தன்னால் இயன்றதை அவர்களை பாதுகாப்பான், அவர்களை வழி நடத்துவான். நீங்கள் அந்த வசனத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவன் தேவனால் உண்டானவன், நீ அதை செய்ய. கொர்நேலியுனுடைய தான தர்மங்கள் எங்கே போச்சு? ஆண்டவர் சமூகத்தை போய் எட்டினது. நான் அவங்களுக்கு வேணா கொடுத்துட்டேன், நல்லவங்களே இல்லை, பாம்புன்னு தெரியாமல் நான் பாலை வாத்துட்டேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீங்கள் செய்கிற நன்மை என்னைக்கும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும். தீமை உன் வாசற்படியில் படுத்திருக்கும். வாசற்படியில் தீமை படுத்திருக்குன்னா நான் என்ன பண்ணுவோம்? அதை மிதிச்சுக்கிட்டு தான் போவோம். அப்போது வெளியே போனாலும் தீமை, உள்ளே போனாலும் தீமை. தீமை எப்படி வாசலில் படுத்திருக்கோ நன்மையும் படுத்திருக்கும். நீங்கள் நன்மை செய்தால் நன்மை உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைங்க, ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்கிறத சோர்ந்து போகாதீங்க. அதே நேரத்தில் ஏமாறக்கூடாது, பேலன்ஸ் பண்ணிக்க தெரியணும். அப்போ இந்த காயுவை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி, அவன் நன்மை செய்கிறவன், சகோதரர்களை பாதுகாக்கிறவன், தான தர்மம் பண்ணுகிறவன், பராமரிக்கிறவன், ஊழியனுக்கு வலங்கரமாய் இருக்கிறவன். இத்தனை நற்சாட்சி பெற்றவர் தான் யாரு? காயு. ஆனா இதே காயு இருந்த அதே சபையில இன்னொருத்தரை பற்றி யோவான் ஒன்று எழுதுகிறார். 9வது வசனத்தில் நான் உங்களுக்கு படிக்கிறேன். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். இங்கே இதை படிக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவர் பேர் என்ன? தியோத்திரேப்பு. தியோத்திரேப்பு சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மனிதன். இந்த தியோத்திரேப்பு யாருன்னா அஃபிஷியலி அப்பாயிண்டட் பாஸ்டர். அவர் அந்த சபைக்கு யார்? அவர் பாஸ்டர். யோவான் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் வந்தேன்னா தேவையில்லாமல் அவன் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான்ப்பா. அந்த வார்த்தையை பாருங்க. நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நான் நினைக்கிறேன். எந்த யோவான் காயுவை குறித்து இவ்வளோ நற்சாட்சி கொடுக்கிறாரோ, அதே யோவான் தியோத்திரேப்புவை பற்றி ஒரு துர்சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு? முதன்மையாக இருக்க விரும்புகிற அங்கே அந்த ஒரு வார்த்தையிலே தியோத்திரேப்பு யாருன்றத யோவான் படம் பிடிச்சி காட்டிட்டார். அவன் அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறது உண்மைதான், சர்ச்சு பாஸ்டர்ன்றது உண்மைதான். அவனுடைய மனசு என்ன? முதன்மையாக இருக்க விரும்புகிறவன். அப்போ அவரை விட ஒரு நல்லவர் வரும்பொழுது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவன் நான் வரும்பொழுது தேவையில்லாத வார்த்தையை அலப்புகிறவன்னா அவன் பேசினது எல்லாத்தையும் படம் பிடிச்சி காட்டலப்பா. யோவான் என்ன சொல்றாரு? அவன் ஏதாவது பேசிட்டே இருப்பான்ப்பா, அவனுக்கு என்ன கண்டாலே ஆகாது. நீங்க நினைச்சு கொள்ளணும், இந்த
தெயோத்திரேப்பு பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், நல்லா பாட்டு பாடியிருக்கலாம், நல்லா ஆராதனை நடத்தியிருக்கலாம். முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் என்றவன் என்ன பண்ணுவான்னா, தாவீதோட மகன் அப்சலோம் அப்பாவை விட அவன் ரொம்ப நல்லவனாட்டம் ஜனங்களுக்கு காமிச்சுக்குவான். அப்சலோம் என்ன பண்ணுவான், எங்கள் அப்பாலாம் அவங்க நியாயத்தெல்லாம் கேட்க மாட்டார், இங்கே வா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நான் உன் நியாயத்தை கேட்குறேன். அப்போ முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் ஒரிஜினலை விட ரொம்பவே நல்லா பார்த்துருவான். ஆமாவா? அப்போது இந்த தியோத்திரேப்பு ஜனங்களை ரொம்ப நல்லா கவனிச்சிருப்பான், விசாரிச்சிருப்பான், நல்லா ஆராதனை பண்ணியிருப்பான், நல்லா பாஸ்டர் உத்தியோகம் பார்த்துருப்பான். இந்த நல்லா எதுவுமே வரல. மறுபடியும் சொல்கிறேன், இந்த நல்லா எதுவுமே வரல. யோவானை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை குறித்து பொல்லாத வார்த்தைகளை அலப்பின காரியங்கள் தான் மனசில் நின்றது. நம்ம எவ்வளோ நல்லவங்களா வேணா இருக்கலாம், எவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணலாம், எவ்வளோ நல்லா வேதம் வாசிக்கலாம், எவ்வளோ ஆண்டவரோட நடக்கலாம். ஒரு செத்தையை தைலக்காரனுடைய தைல குப்பியை கெட்டு நாரி போக பண்ணுவது போல சொற்ப மதியீனம், ஒரு நிமிஷம் சாட்சியை இழக்கிற அந்த வாழ்க்கை உங்களுடைய எல்லா நல்லாவையும் நல்லா இல்லாமல் ஆக்கிடும். ஆண்டவர் பிள்ளைங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, என் சாட்சியை நான் காத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? நல்லா தான் ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு இழுப்பு இழுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு செக் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லாதான் நல்லவங்க தான், ஆனால் அந்த ஆனா ஆவணா வருதுன்னா அதுக்கு பின்னாடி இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். நான் முதல் சொன்னேன், எல்லாம் நேர்த்தியாக இருந்தாலும் தாங்கி நடக்கிற ஒரு கால் தான் நம்ம கண்ணை உறுத்திக்கிட்டு நிற்குது. அப்போ ஆண்டவர் பிள்ளைங்க எங்கேயோ ஒரு இடத்துல என்னைக்கோ ஒரு நாள் உங்களுடைய சுயம் வெளிப்பட்டா கூட அதுதான் நின்றும். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், எவ்வளோ மறுபடியும் சொல்கிறேன், ரட்சிப்பு எவ்வளோ முக்கியம், ஜெபம் எவ்வளோ முக்கியம், வேத வாசிப்பு எவ்வளோ முக்கியம், அதுக்கு ஈக்குவல் எவ்வளோ முக்கியம் சாட்சி. அந்த சாட்சியை நீங்கள் ரொம்ப பாதுகாத்து கொள்ளணும். நான் சொல்கிறேன், நம்ம 100% பர்ஃபெக்டாக வாழ முடியாது. அப்படி இருக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக சாத்தியம்னு எனக்கு தெரியலை. இட் டேக்ஸ் டைம் ஆஃப் கோர்ஸ். ஆனால் நான் மெஜாரிட்டி எதை பண்ணுறேன் அப்படி வச்சுக்கலாமா? நான் மெஜாரிட்டி என்ன பண்ணுறனோ அது என் பேராகும். நான் முதலே சொன்னேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 4 மணி நேரம் அரட்டை அடித்தா ஜெபிக்கிறவளா அரட்டை அடிக்கிறவங்களா? ஆமாம். அப்போது 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 1 மணி நேரம் அரட்டை அடித்தா ஜெபிக்கிறவங்க லிஸ்ட்டில் வந்துடலாம்ல. அப்போ எதை நான் மிகுதியாய் செய்கிறேன், what I do more, that would be my character, that would be I am. அது நானாக இருக்கலாம். அப்போது உங்களை குறித்து என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்மளை குறித்து என்ன சொல்லுவாங்க, அதுதான் சாட்சி. அப்போ இனிமேல் நம்மளுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். எனக்கு என்ன சாட்சி வேணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் நிறைய செய்யணும். குறைகள் இருக்கும், நிறைவேற்ற மாற்றிக்கவே முடியாத குறைகள் இருக்கலாம், என்ன பண்ணாலும் என்னால் அந்த, ஆனால் அதை மறைக்கிற அளவுக்கு முழு சோத்தை பூசணிக்காயில் மறைச்ச கதை தெரியுமா உங்களுக்கு? அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன், நமக்கு டைம் ஆச்சு. யாராவது அம்பட்டமாக பொய் சொன்னாங்கன்னா அல்லது செஞ்சதை அம்பட்டமாக மறைச்சாங்கன்னா, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்காத. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம், ஒரு தட்டு சாப்பிடுவோன்னு வச்சுக்குவோமே, அதிகபட்சம் பூசணிக்காய் இவ்வளோ பெருசு இருக்கும். நம்ம ஒரு வேற சாப்பாட்டில் அதை மறைக்க முடியுமா? அது வலிக்கு விழுந்துடும். அந்த கதையினுடைய உண்மை என்னன்னா, ஒருத்தன் பூசணிக்காய் திருடிட்டானான். ஒரு ஊரில் ஒருத்தன் வந்து ஒரு வயல்லேருந்து பூசணிக்காய் திருடிட்டான். கையும் களவுமா பிடிபட்டுட்டான். பிடிபட்ட உடனே எல்லாரும் அவனை வந்து பூசணிக்காய் திருடான். நான் தான் சொன்னல, எது குறையோ அது வந்து நிற்கும். எல்லாரும் அவனை பூசணிக்காய் திருடான்னு கூப்பிட்டாங்களாம். அவன் சின்ன பிள்ளையில திருடுனான், இப்போ 30 வயசு ஆச்சு. இப்போ வரைக்கும் என்ன பேர் தான், நம்ம சின்ன பிள்ளையில மொட்டை அடிச்சிருப்போம், அப்போ வீட்டில் எல்லாம் மொட்டைன்னு கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ 40 வயசு ஆனாலும் அண்ணன் என்னன்னு கூப்பிடுவார், மொட்டை இங்கே வா.
அட மொட்டை அடிச்சு முடி இவ்வளோ நீளத்துக்கு வளர்ந்துருச்சுங்க. நான் மொட்டைன்னு தான் உன்னை கூப்பிடுவேன். அந்த மாதிரி அவன் சின்ன பிள்ளையில திருடின பூசணிக்காய் இப்போ வரைக்கும் பூசணிக்காய் திருடன். அவன் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் அறிவெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப கேவலமாயிருச்சான். சே, என்ன இப்படி எல்லாம் பூசணிக்காய் திருட, அந்த வயசில் தெரியாமல் திருடின, வேற கூப்பிடுங்க, நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம், அதெல்லாம் நம்ம வழக்கம் அப்படின்ட்டாங்களாம். இவன் யோசிச்சானா, இது நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் நுழைவாசலில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து குடி போயிட்டானான். அந்த வீட்டுக்கு யார் விருந்தாளி வந்தாலும் முதல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா ஒரு விருந்து செஞ்சு போட்டுருவானா. ஊருக்குள்ளே வரும்போது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. அந்த ஊர் வாசலில் ஒருத்தர் இருந்தார், அவர் சாப்பாடு போட்டார், சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஓ, பூசணிக்காய் திருடனா? சரி சரி சரி. இப்படியே கொஞ்சம் நாளாக பூசணிக்காய் திருடன்ற பேர் மாறி எல்லாரும் சாப்பாடு போடுவார் ஒருத்தர், அவரு இந்த ஊருக்கே சாப்பாடு போடுவார் ஒருத்தர், விருந்து கொடுப்பாரு அவரு. இதுதான் முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதை. நம்மளும் அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணலாம். நம்மளுக்கும் பூசணிக்காய் இருக்குது, நிறையா பூசணிக்காய் இருக்குது. கோவன்ற பூசணிக்காய் எதையுமே சோத்துல இல்லை, கல்யாண வீட்டுக்கு குண்டான கவுத்தாலும் மூட முடியாத மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி இதை கம்மி பண்ணிவிட்டு அதை ஜாஸ்தி பண்ணிடலாம். உங்களுக்கு வாயாடின்னு பேர் இருக்கா? வாயை குறைச்சிட்டு சோத்திரம் பண்ணுங்க. இந்த வருது சோத்திரம் அப்படின்னு பேர் வந்துடும். சீரியஸா, எதுக்கு எடுத்தாலும் சோத்திரம், இந்த சோத்திரம் வந்துருச்சு, இந்த அல்லேலியா சோத்திரம் வந்துருச்சு. சீரியஸா, உங்களை கோவக்காரின்னு சொல்கிறாங்களா? கோவம் வரும்போது சோத்திரம் 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 ஆரம்பிச்சிருச்சு சோத்திரம். அந்த மாதிரி நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களை எழுந்து நிற்கலாம். எனக்கிட்ட இருக்கிற பூசணிக்காயை நான் என்ன பண்ண போகிறேன்? சோத்திரம் மறைக்கிறனோ இல்லையோ சோத்திரத்தில் மறைக்க போகிறேன். அல்லேலூயா. நம்ம சாட்சி ரொம்ப முக்கியம் ஆண்டவர் பிள்ளைங்களே. குறைகள் இருக்குது, குறைகள் இல்லாமல் இல்லை. அதை விட மேன்மையாக ஒன்று நம்ம வச்சிட்டோம்னா இதை கண்டிப்பாக மறைக்க முடியும். ரொம்ப வாய் பேசுகிறேன், ரொம்ப அரட்டை அடிக்கிறேன், ஃபோனே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன்னு பேர் வந்திருக்கா? 1 மணி நேரம் ஜோம் பண்ணிவிடுங்க, ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பாருங்கள், அப்போ அதுதான் பெருசாக இருக்கும். அந்த பேர் தான் உங்களுக்கு நிலைக்கும். நிறையா ஜோம் பண்ணுங்க. கொஞ்சோண்டு சண்டை போட்டிங்கன்னா சண்டைக்காரின்ற பேர் நாளடைவில் மறைஞ்சிரும். ஜெபிக்கிறவங்கன்ற பேர் பெருசாக நிற்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு மேலே கோபம், அதுக்கு மேலே எரிச்சல், அதுக்கு மேலே எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த உன்னதமான ஜெபம் வெளியே வராதுமா, இதுதான் வெளியே வந்து நிற்கும். நம்ம சாட்சியை காத்துக்கொள்வது என்பது, நான் யாராக இருக்க விரும்புகிறேனோ அல்லது எதுவாக என்னை காண்பிக்க, ஜெபிக்கிறவளாகவோ உபவாசிக்கிறவளாகவோ பக்தி உள்ளவளாகவோ அல்லது எப்படி என்னை காண்பிக்க விரும்புகிறேனோ அதுவாக நான் மாறும் பட்சத்தில் அந்த பேர் எனக்கு தானாக வந்துடும். என்ன தேவனுடைய மனுஷன் எல்லாரும் சொல்லணும்னு ஆசையா? ஆண்டவரை பற்றியே பேசுங்க, ஆண்டவரோடைய நடங்க. அப்போதான் குறைகள் இருக்கும், அதை சின்னதாக்கிடுங்க. ஆண்டவர் அதிகமாக நீங்கள் வைக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தில் இந்த இருள் மறைந்து விடும். அந்த பிரகாசிக்கிற சூரியனுக்கு முன்பாக இந்த குப்பைகள் பசுபமாகிவிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? என் முழு பூசணிக்காயை நீங்கள் மறைங்கப்பா, சோத்துல மறைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். அதை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்த போகிறோம். ஆண்டவர் பிள்ளைங்க ஒன்று நினச்சிக்கணும், பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார், பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார். இந்த சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் தான் மாற்றணும். எப்படி? இப்போ சொன்னனே அந்த மாதிரி அதிகப்படுத்த வேண்டியதை அதிகப்படுத்தி இதை குறைக்கணும்னா நான் தான் முயற்சி பண்ணணும். கோபம் வந்தால் நான் பேச மாட்டேன், எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவேன். நான் தான் தீர்மானம் பண்ணணும். அங்கேயே உட்காந்து பேசுவேன்னா அப்புறம் அவங்க ஒரு பேச்சு பேசுனா நமக்கு தான் வாயடங்காது, நம்ம 4 பேச்சு பேசுவோம். கோபம் வந்துச்சுன்னா அழுவோம், அப்புறம் திட்டுவோம், அப்புறம் நம்மளே ஐயோ ஆண்டவரே நான் சமாதானத்தை இழந்துட்டேனே, ஐயோ ஆண்டவரே உங்களை இழந்துட்டேனே, நம்ம தான் கவலைப்படுவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது உன் கையில் இருக்கு. ஆமாவா? ஆமாவா? அப்போ ஆண்டவர் பிள்ளைங்க பூசணிக்காய் இருக்குதோ சுண்டக்காய் இருக்குதோ, நம்ம எதை அதிகப்படுத்த வேண்டுமோ, நாம் யாராக இருக்க விரும்புகிறோமோ அதை நம்ம மேன்மைப்படுத்தும் பொழுது, அதை பெருசாக்கும் பொழுது இது சின்னதாயிடும். காயுவை குறித்து நற்சாட்சி, அவன் உண்மையுள்ளவன், அவனிடத்துல மாய்மாலம் இல்லை.
தான தர்மங்கள் செய்கிறவன், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஊழியர்களை பராமரிக்கிறவன், ஊழியக்காரனுக்கு வலங்கரமாய் இருக்கிறவன், இத்தனை நற்சாட்சிகளை பெற்றவன். முதல் நூற்றாண்டு பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்து அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டதனால் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். நம்ம ட்ரெஸ்ல காட்டுறோம், வார்த்தையில காட்டுறோம், முழங்கால காட்டுறோம், ஆனா சுவாபத்துல காட்டுறது இல்ல. ஏன் தெரியுமா? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணுன்ற ஆசை நமக்கு இல்லை, நம்மளுக்கு இல்லை. ஆண்டவர் பிள்ளைங்க அதை ஆசைப்படணும். இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, எழுதப்படாத நிருபம்னு என்னை பத்தி சாட்சி வரணும்பா. இவங்களை பார்த்து சுவாபத்தை படிக்கணும்னு 4 பேர் என்னை குறிச்சு சாட்சி சொல்லணும்பா. அதெல்லாம் எனக்கு ஆசைப்பா. நான் பக்தி உள்ளவன் எனக்கு மட்டும் தெரிஞ்சு என்னப்பா பிரயோஜனம்? 4 பேருக்கு தெரியணும்ல. நீங்க என் கூட இருக்கிறீங்க, எனக்கு மட்டும் தெரிஞ்சு என்னப்பா பிரயோஜனம்? எல்லாரும் அதை சொல்லணும்ல. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமா ஆண்டவரே, உங்க அந்த சாட்சியை நான் காக்க தவறின நேரங்களுக்காக நம்ம வருத்தப்பட்டாதான் திருந்துவோம். அது தப்புன்னு வாயை திறந்து நம்ம அறிக்கை இட்டாதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் நம்ம மாற முடியாது. குறைகள் அப்படியே 100% மாறிடாது. அதை விட நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அப்ப இந்த குறைய மாத்திரமும் இல்லையோ, முதல்ல நிறைவு ஏதோ அதை தேடினே இருக்கலாம், அதையே ஆசைப்படலாம், அதையே பெறுவதற்கு பிரயாசப்படுவோம். இந்த குறைகள் தானாக போய்விடும். நிறைவான ஆவியானவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், நீர் வந்தால் குறைவுகள் நிறைவாகும். முடியாது, நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னோம்னா சாட்சியினுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதமே இல்லை. அந்த வார்த்தையை உணவு மாதிரி இது எனக்கு 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 நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம ஆத்துமா திருப்தி ஆகும். ஆத்துமா திருப்தி அடைந்து வாழ்ந்தால் நாம வாழ்ந்திருப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ வாழ்ந்து சுகித்திருன்ற வார்த்தை நமக்காகும். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீங்க பெருசா வந்துட்டீங்கன்னா என்னுடைய சின்னதெல்லாம் மறைஞ்சிடும். நிறைவாய் நீங்க வெளிப்பட்டீங்கன்னா என் குறைவுகள் மூடப்படும். உங்க அலங்காரம் என்னுடைய அசிங்கங்களை மறைக்கும். உமது ஒளியின் வஸ்திரம் என்னுடைய அந்தரங்கங்களை வெளிப்படுத்தாது. நிறைவாய் எங்கள் மேல வாருமையா, நிறைவாய் எங்க வாழ்க்கையில வாருமையா. குறைவுகள் நீங்க, அசுசிகள் நீங்க, பாவங்களை கழுவப்பட நீர் எங்கள் மேல் வாருமையா. நீர்
நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாதது ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே ஆவியானவரே. குறைவுகள் உள்ளவர்கள் தான் பாருங்க. சில நேரங்களில் எங்களை மிஞ்சி எங்க சுயங்கள் வெளிப்படுகிறது. உண்மையானவரே, எங்களுக்கே பிடிக்கலப்பா, எங்களுக்கு பிடிக்கலப்பா, இந்த சுவாபங்கள் எங்களுக்கே பிடிக்கலப்பா, எங்களால மாற்ற முடியல. நீங்க வந்தா மாற்ற முடியும்பா. நீங்க வந்தா வனாந்திரம் வயல்வெளியாகும், கடுவெளி கழிக்கும், புஷ்பத்தை போல பூக்குமே, குறைகள் நிறைவாக்கப்படுமே, இயலாமைகள் மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நீளமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஓ பாழானது பயிர் நீ. திரும்ப சொல்லலாம், வனாந்திரம் பயிர். நான் தான் அந்த வனாந்திரம். பாழாய் கிடக்கிற நான் தான். என் வாய் சரியில்லை, என் சிந்தனை சரியில்லை, என் கண்கள் சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, ஏதோ கெட்ட பேர் இருக்குப்பா. நீங்க வந்து அதெல்லாம் மாறும். பாழானதை சீர்படுத்துகிறவர், ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் மாற்றுகிறவர் நீங்க தான். நீங்க வந்தாதான் அந்த காரியம் நடக்கும்பா. சொல்லுங்க, மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நீளமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, இயேசுயா பாழானது பயிர் நீளமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியம் ஆகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுப்பா, இயேசப்பா, சாத்தியம் ஆகுமே. நிறைவே
இருந்தா போதும் ஆண்டவரே. குறைகள் உள்ளவர்கள்ப்பா, மற்றவங்க விரல் நீட்டி எங்களை சொல்ற குறை இல்லைன்னு நாங்க நிரூபிக்க போறது இல்லப்பா. தட் இஸ் வாட் ஐ ஆம். ஆமாப்பா, அவங்க யாரும் பொய் சொல்ல, அவங்க என்ன குற்றம் சொல்லுகிற குற்றங்கள் எல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. ஐ டூ அக்செப்ட் லார்ட் ஜீசஸ். நான் அதை ஏத்துக்கிறப்பா, அதெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. அவங்க என்னென்ன பழி எனக்கு சுமத்துறாங்களோ எல்லாமே உண்மைதான் ஆண்டவரே. நான் அப்படிதான்ப்பா. மனுஷர் அந்த குறைகளை வச்சு என்னை ஒதுக்கலாம். நீங்க குறையா இருந்தாலும் என்னை சேர்த்துக்கொண்டு, என்னை உம்மோட சேர்த்து கொண்டு அதை மறைத்து நீங்க அதுல மகிமைப்படுறீங்கப்பா. அதே நிறைவுள்ளவர், அதே ஆவியானவர் என் வாழ்க்கையில வாங்க. நீங்க உம்மிடத்துல சாட்சி பெறுகிறது மாத்திரமல்ல, எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற காயுவை போல எங்க வாழ்க்கை, எங்க பாஸ்டர் சாட்சி சொல்லணும். இவங்கள மாதிரி 4 பேர் இருந்தா போதும்னு சொல்ற அளவு எங்க சாட்சி, எங்க ஜெபம் எவ்வளவு முக்கியமோ, எங்க வசனம் எவ்வளவு முக்கியமோ, எங்க ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமோ, அதுபோல எங்க சாட்சி ரொம்ப முக்கியம்பா. அநேகரால் நற்சாட்சி பெற்றும் இருந்தால் எங்க மரணத்துல எல்லாரும் எங்களை நல்லவங்கன்னு சொல்றது எங்களுக்கு வேண்டாப்பா. அப்போ பரலோகம் கை நீட்டி இவ என்னுடைய நேசகுமாரன் என்னை ஏற்றுக்கொள்ளும் பரலோகம், அந்த சாட்சி எனக்கு போதும்பா. ஆனா பூமியில வாழும் போதே யதார்த்தமாய் சஞ்சரித்தான், அநேகர நீதிக்கு உட்படுத்தினான். தேவ மனுஷன், தேவ மனுஷி, தேவனோடு நடந்த ஒரு மனுஷன் இவன், மனுஷி இவ. இவங்கள்ட்ட நிறைய கத்துக்கணும், எழுதப்படாத நிறுவம் அப்படின்னு எங்களை குறித்து சாட்சி சொல்லணும்பா. அந்த மாதிரி எங்களுக்குள்ள நிறைவா வந்துருங்கப்பா. நீங்க நிறைவா வந்துட்டீங்கன்னா எங்க குறைங்க வெளிப்படாதுப்பா. அதை யாரும் பேச மாட்டாங்கப்பா. அந்த அளவுக்கு எங்களை நீங்க நிறைவா வரணும், அதுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் ஏற்று வழி நடத்தும். தெய்வத்தின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை எனக்கு தான் உடைக்கப்பட்ட இருதயத்தோட ஏற்றுக்கொள்ற பிள்ளைங்களோட பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க. உமக்கேற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தெய்வத்தின் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஊழியத்துக்கு உறுதுணையாயிருந்த பிள்ளைகள் எல்லாரும் மேலேயும் அந்த ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த வார்த்தைகளை உடைக்கப்பட்ட இருதயத்தோடு ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, கண்ணீரோடு ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க ஒவ்வொருவரோடையும் நீங்க இருங்க. ஜெப விண்ணப்பங்களை விசுவாசத்தோட ஆன்லைன்ல கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புற பிள்ளைங்க ஒவ்வொருவரோட இருங்க. அனுப்ப தெரியாத இருதயங்களுடைய விண்ணப்பங்கள் உங்க சமூகத்தை எட்டட்டும் ஆண்டவரே. கலந்து கொள்ள முடியாம சூழ்நிலை நிமித்தம், வேலையை நிமித்தம் துக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு இதே ஆசீர்வாதம் பகிர்ந்தளிக்கப்படட்டும். ஆண்டவர் கூட இருங்க. இந்த நாளை எங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. மீதியான வேலைகளிலும் அப்பா, இந்த வாரம் முழுவதும் வருகிற நாட்களிலும் அதே கிருபை மாறாமல் எங்களை பின்தொடர வேணுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.